மாமா முருங்கைப்பூ ரசம். அடடடடா எவ்வளவு அழகா உறிஞ்சிரீங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். இன்னொரு கரண்டி வேணாமா வேணாமா போதும் போதுமா? இந்த டேஸ்டோட அப்படியே போய் தூங்குறேன். முருங்கைக்காய நம்ம தூங்க போறியா? பொடி போ, இன்னைக்கு ராத்திரி இருக்கு உனக்கு கச்சேரி. ஓ பாடி கண்டிஷனே சரியில்லையே. என்னடா அது புதுசா மறுபடியும் ஒரு ஐட்டத்தை கையில எடுத்துட்டு வரா. மாமா பாதாம் பால் சாப்பிடுங்க மாமா. பாதாம் பாலா? ஜெய் ஏற்கனவே சூட்டை கம்மி பண்ணுன்னு சொல்லி முருங்கைக்காவா சாப்பிட்டு உடம்பு இப்ப என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. இதுல பாதாம் பால் வேறயா? மாமா இதுதான் மாமா ஃபைனல் டச். சாப்பிடுங்க மாமா. ஜூஸ் பண்ணாத ப்ளீஸ். ஐயோ அது இல்ல மாமா, பாதாம் பால் குடிக்கணும் அவ்வளவுதானே? ஏய் இது என்ன ஒரு மாதிரி கலர் கம்மியா இருக்கு? அதுவா, அது அப்படிதான் மாமா இருக்கும். அப்படிதான் இருக்குமா? உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சூடு கம்மியானோ சூடு கம்மியானோ. ஏய் எங்க போற? நைட்டி மாத்தா. நைட்டியா? இங்க வா வா. மாமா நான் நைட்டி மாத்துறதுல உங்களுக்கு என்ன மாமா பிரச்சனை? நீ எந்த டயலாகுமே டிஸ்டன்ஸ்ல நின்னு பேசவே மாட்டியா? ப்ளீஸ் என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இம்ச பண்ணாத. சரி ஓகே மாமா. இப்ப எதுக்கு அந்த சாரி பொசிஷன்லாம் மாத்துற? நோ 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 நோ, பழைய பொசிஷன் கொண்டு போ. என் வழிக்கு வராமலையா போயிட போறீங்க? என்ன சொன்ன என்ன சொன்ன? இல்ல இல்ல இல்ல, பெட்ஷீட்டை எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. ஐயே வா. இந்த தலனி கிடையாது, உனக்கு பின்னாடி இருக்கு பாரு அந்த தலனி. என்ன மாமா கிட்ட இருந்து பெரிய ரியாக்ஷனே இல்லையே. ஒருவேளை முருங்கைக்காவும் பாதாம் மில்க்கும் ஒர்க் அவுட் ஆகலையோ? என்னடா அது, பாதாம் பால் குடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கு. என்ன மாமா ஆட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா, நான் நார்மலா தான் இருக்கேன். நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு பில்டிங் பிளான் ஒன்னு பண்றோம், அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஏன் மாமா தூக்கம் வரலையா? நான் வேணா ஒரு பாட்டு பாடட்டுமா? ஏய் அதெல்லாம் எதுவும் வேணாம், பேசாம பாடு. என்ன மாமா நீங்க பாட்டு தானே பாடுறேன்னு சொன்ன.
உங்களை தூங்க வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுறேன். அதை கேட்டு நீங்க சுகமா தூங்குங்க. நீ பாட்டு பாடி நான் சுகமா தூங்க போறேனா? மொதல் நியூமராலஜி படி என் பேரை மாத்தணும். டெய்லி சிவராத்திரியா தான் இருக்கு. என்னமோ பண்ணி தொலை வா. சிவராத்திரி தூக்கம் ஏது முதல் ராத்திரி தொடங்கும் போது பனிராத்திரி எதுக்கு பொசிஷன் மாத்துவோம்? பட்டு பாய் விரி புது இப்ப எங்கடா போய் ஒளியறது? விடிய சிவராத்திரி தூக்கம் ஏது முதல் ராத்திரி என்ன பாட்டு பாடிட்டு இருக்க? உங்களை தூங்க வைக்கிறதுக்கு மாமா. தூங்க வைக்கிறக்கா? இதெல்லாம் தூங்க வைக்கிற மாதிரி தெரியல. வேற ஏதாவது பாட்டு பாடு. சரி மாமா, உங்களை தூங்க வைக்கிற மாதிரியே பாட்டு பாடுறேன். பாரு. ஏய், என்னது? தாலாட்டு. எது? இதுவா தாலாட்டு? எனக்கு இப்படிதான் தெரியும். இஷ்டம் இருந்தா கேளுங்க, இல்லன்னா நீங்களே பாடுங்க. சரி சரி பாடி தொலை. இவன் மூமெண்ட்டும் சரியில்லை, டியூனும் சரியில்லையே. உனக்கு இந்த மாதிரி பாட்டை தவிர வேற பாட்டே தெரியாது? என்ன மாமா நீங்க கமல் பாட்டு பாடினாலும் வேணான்றீங்க, பாக்கியராஜ் பாட்டு பாடினாலும் வேணான்றீங்க. ஏன் அவங்க படத்துல வேற பாட்டே இல்லையா? இந்த மாதிரி பாட்டா தேடி தேடி பாரு. தயவு செஞ்சு வேற பாட்டு பாடு, இல்லன்னா பாடாத ப்ளீஸ். சரிங்க மாமா, டென்ஷன் ஆகாதீங்க நீங்க. ஆல்ரெடி டென்ஷன்ல தான் இருக்கேன். போ போ. சிவாய நமக. மாமா என்ன மாமா அது? என்ன மகளே? என்ன நைட்டி போட வேணாம்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் ஆரஞ்சு கலர் நைட்டி போட்டுருக்கீங்க. ஏய், இது நைட் இல்ல, இது என்னோட சேஃப்டி. சேஃப்டியா? அது சரி, காஸ்டியூம் எல்லாம் மாறி இருக்கு, ஆனா இந்த தலைக்காணி மட்டும் மாறவே இல்லையே. நோ 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 நோ, இது இங்க தான் இருக்கணும். இது என் தியானத்தின் முக்கியமான அம்சம். இத நீ எடுத்த என் தவம் கலைஞ்சிரும். தவம் கலைஞ்சிருமா? எப்படி கலையாம இருக்கும்னு நானும் பாக்குறேன். ஓம் 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 ஓம். மாமா, ஓம் ஒரு மார்க்கமா இருக்கே. ஏய், நீ வேற பேசாம படுத்து தூங்கு. தூங்குற மாமா. ஓம் 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 ஓம். என்னடா ஒரு மார்க்கமா இருமுறா? என்னவா இருக்கும்? ஆஹா மாமா. ஓம். Minacı. 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 Minacı.
யார் இந்த நேரத்துல டொம்மு டொம்முன்னு கதை தட்டிட்டு இருக்கான்? சீ. ஏய் நில்டா. ஏண்டா அறிவு இருக்காடா உனக்கு? ஏண்டா என் மூஞ்சில அடிச்ச? கிளவி உன்னை யாரு கதவு கடத்து நிக்க சொன்னா? ஓரமா நிக்க வேண்டியது. ஏய் நில்டா. குடிச்சிருக்கியா? நிக்க மாட்டாங்களா? குடிச்சிட்டு வந்தியா? இல்ல அப்படியே குளிச்சிருக்கிறேன். ஏய் நிஜமா குடிச்சிட்டு வந்திருக்க, போய் சொல்லாத. சத்தியமா குடிச்சிருக்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டேன். டேய் எதுக்குடா குடிச்ச? ஏய் நானும் பாத்துக்கிறேன். கேள்வி கேக்குறேன். கேள்வி கேக்குறேன். விடு. கேள்வி ஏய் கேட்கக்கூடாது. போடா. ஐயோ அட பாவி, குடிச்சிருக்கானே சுபத்ரா. சுபத்ரா ஐயோ. என்னங்க இவ்ளோ நேரம்? ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டீங்க சார், அவ்வளோ பிஸியோ? எங்க என்னங்க குடிச்சிருக்கீங்களா? கேக்குறேன்ல சொல்லுங்க. ரைட்டா ஒரே ஒரு ஃபுல் அப்படியே குடிச்சிட்டேன். வேண்டாங்க ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. சொன்னா கேளுங்க. ஐயோ சொன்னா கேட்க மாட்டீங்களா? ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. சாரி மீனாட்சி, இன்னைக்கு நான் உன்னை விழுறவே இல்லை. நானும் எவ்வளோ நாள் தான் பொறுத்து போடுறது. எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். வா சொன்னா கேளுங்க ப்ளீஸ்ங்க, ப்ளீஸ் விடுங்க. சுபத்ரா அந்த சுந்தர் பை குடிச்சிட்டு வந்திருக்காமா? என்ன குடிச்சிட்டு வந்திருக்கானா? எங்க அவன்? அவன் எங்க போவான்? நேரா அவன் ரூமுக்கு தான் போயிருக்கான். அவன் போற வேகத்தை பார்த்தா எப்படியோ மீனாட்சி கிட்ட வம்பு இழுப்பான். அநேகமா இன்னைக்கு பெரிய பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். வாமா வாமா போலாம். வேண்டாங்க விட்டுருங்க, சொன்னா கேளுங்க ப்ளீஸ். நாடி சும்மா வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னா நீ கேட்டவுண்ட எல்லா புருஷனும் பொண்டாட்டிட்ட கேட்கறதானே நானும் கேட்டேன். இதெல்லாம் உங்ககிட்ட கேட்காம நான் யார்கிட்ட கேட்பேன்? ஒண்ணுமே கேட்கலையம்மா. மீனாட்சி உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு மீனாட்சி, ஆனா அதை நீட்டு சொல்லவே மாட்டேங்கிற. என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை மீனாட்சி? இப்ப எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். சொல்லு மீனாட்சி, சொல்லு சொல்லு மீனாட்சி. ஏடி இப்படி அழுது என்ன சாவடிக்கிற? இப்ப நான் அவன்கிட்ட என்ன கேட்டேன்? உனக்கு என்ன பிரச்சனை வாயை திறந்து சொல்லுடி. அது சரி பண்றதுக்கு என்ன வழி நான் பாக்குறேன். உடம்புல பிரச்சனையா இல்ல மனசுல பிரச்சனையா என்னன்னு சொல்லு வீடு குட்டி. நீ இப்படி இருக்கிறதுனால உன் மேல எனக்கு கோவம் தாடி வருது. இங்க பாரு, கடைசியா உன்கிட்ட நான் கேக்குறேன், உனக்கு இப்ப என்ன பிரச்சனை சொல்லி ஆகணும். பாரு திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்து வச்சுக்கோ. அப்படியே சாரி வீடு குட்டி, நான் ரொம்ப டார்ச்சர் பண்றேன்ல. சாரி வீடு குட்டி, நீ வேணா என்ன அடி வேணா அடிச்சுக்கோ. வேண்டாங்க, நீ என்ன அடிக்க மாட்டேன்ல. வேணா பாட்டியை கூப்பிட்டு என்ன அடிக்க சொல்லு. வேணாம் மீனாட்சி, நம்ம விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சாங்களா உன்னை ரொம்ப தப்பா பேசுவாங்க. அதெல்லாம் தாங்க முடியாது. நான் அப்படியே மீனு குட்ரி, நீ ஏன் இப்படிலாம் இருக்கிறன்னு மேல எனக்கு கோபம்
ஆனா உன்னை பார்த்தோடனே அந்த கோவெல்லாம் புஷ்ஷுன்னு அமிங்கிடுறது. தெளிவா இருக்கும்போது தான் கேட்க முடியல. அதான் ஃபுல்லாக குடிச்சிட்டு போதில் வந்து தைரியமா கேட்கலாம்னு நினச்சேன். ஆனால் அப்போ கூட மேலே எனக்கு கோவமே வரல. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு பண்றேன். ஆனா மனசுல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு மீனுக்குட்டி. அதை என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற. நீ தானே என்கிட்ட சொல்லணும். அப்போதானே அந்த பிரச்சனை தீரும். அதே உனக்கு தெரியவே மாட்டேங்குது. சரி, நீ சொல்ல வேணாம். நீ சொல்லாமலே நான் சரி பண்ணிக்கிறேன். ஆனா ரொம்ப நாளா தள்ளி போடுறத அட்லீஸ்ட் நான் சாவறதுக்குள்ளேயாவது சொல்லிட்டு மீனுக்குட்டி. அது வரைக்கும் வெயிட் பண்றேன். என்னடா உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு பிரச்சனையும் நடக்கல. ஆ? இந்நேரம் மீனாட்சி அலறி அடிச்சுட்டு வெளியில வந்திருப்பான்னு பார்த்தேன். அம்மா எனக்கும் அதாம்மா ஒண்ணும் புரியல. ஆ? சாரிங்க, ரொம்ப சாரிங்க. நான் உங்களை ரொம்ப வேதனைப்பட வைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு என் பிரச்சனை என்னன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு தாங்க இருக்கு. ஆனா எங்க நான் அதெல்லாம் சொன்னா நீங்க மூட நம்பிக்கைன்னு சொல்லி தட்டி கழிச்சிருவீங்களோன்னு பயமா இருக்குங்க. ஜோசியர் சொன்னதையும் மீறி நீங்க என் கூட ஒண்ணா இருந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அதனால உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா, காலம் முழுக்க நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாதுங்க. ஒரு 6 மாசம் தான். அத மட்டும் நாம எப்படியாவது கடந்துட்டோம்னா, அப்புறம் நீங்க எப்படி எல்லாம் ஆசைப்படுறீங்களோ அப்படியெல்லாம் நம்ம வாழலாங்க. சுபத்ரா, சுபத்ரா, இங்க வாமா. என்னம்மா? ஏன் சுபத்ரா, நேத்து நைட்டு சுந்தரி குடிச்சிட்டு வந்தோம், எந்த பிரச்சனையும் நடக்கலையே. ஒருவேளை அந்த சுந்தர பையன் நமக்கு தெரியாம ஏதாவது கசமசா பண்ணிருப்பானோ? ஏமா இப்படி உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதா? கூப்பிட்டு வச்சு வம்பிழுத்துட்டு இருக்க. நானே அவங்கள பிரிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடா எப்ப பாரு நெகட்டிவா பேசி யோசிக்க விடாம பண்ற. ஏமா, ஒருவேளை இருக்குமான்னு கேட்டதுக்கு நீ ஏமா இப்படி கோச்சிக்கிற? பின்ன என்னம்மா, நான் ஒவ்வொன்னும் கஷ்டப்பட்டு பிளான் போட்டு பண்ணுவேன். ஆனா கடைசியில எப்படியும் அது ஃபிளாப் ஆயிடுது. நீ அப்படி பேசினா கோவம் வராம என்ன வரும்? ஃபைல் எங்க வச்சோம்? எங்க வச்சோம்? மேல. நீ கோவப்படணும்னு நான் அப்படி சொல்லலமா. ஒருவேளை அப்படி நடந்திருக்குமோ? அப்படி நடந்திருந்தா அடுத்து என்ன பண்ண போறோம்னு என் சந்தேகத்தை தாமா கேட்டேன். ஏன்னா எந்த ஒரு சந்தேகத்தையும் உடனே கேட்டுடணும். இல்லன்னா அதுதான் பின்னாடி பெரிய பிரச்சனையா வந்து நிக்கும். அம்மா, அப்படி ஒரு விஷயம் அவங்க 2 பேருக்குள்ள நடந்திருக்காது. அது எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்ற?
அந்த மீனாட்சி இருக்காளேமா, அவ ஒரு எமோஷனல் டைப். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி சுந்தரே தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த மீனாட்சி என்கிட்ட ஓடி வந்து அத்தை தெரியாம தப்பு நடந்து போச்சுன்னு ஓன்னு அழுதுருப்பா. ஆனா அந்த மாதிரி அவ எதுவுமே சொல்லல. அதனால நிச்சயமா அவங்களுக்குள்ள எதுவுமே நடந்திருக்காதுமா. அப்படியே நடந்தாலும்